திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தற்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகியுள்ளதாகவும் தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தற்பொழுது அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாகவே தொடர்ச்சியாகவே திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறி வருகிறது. முதலாவதாக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறி இருந்தது. அதற்கு பிறகாக தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியே இருந்து ஆதரவு தருவதாக சிபிஐ, சிபிஎம், அதே போல விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு தருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக தாவேகாவிடம் சென்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக திமுக அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக சண்முகம் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதே இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கோவையில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது திமுக கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய சூழலில் இடம்பெற முடியாது என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஏற்கனவே வெளியேறிவிட்டது, இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகிவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். வருங்காலத்தில் இத்தகைய முடிவு என அப்போது சொல்கிறோம் எனவும் திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் நாட்டின் நலன் கருதி பொதுவாக இயக்கங்களாக அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுடன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டணி சூழல் இப்போது இல்லை எனவும் தாவேகாவிற்கு வெளியே இருந்து ஆதரவு தருகிறோம், திமுக கூட்டணியில் சிபிஐ இல்லை என்ற தகவலை தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இல்லை, திமுக கூட்டணியே இல்லை என்ற தகவலை தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சிபிஐ மாநில தலைவரும் இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை எனவும் வருங்காலத்தை பொறுத்து முடிவு அப்போது சொல்கிறோம் எனவும் தற்பொழுது திமுக கூட்டணியில் இல்லை என்ற கருத்தை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் வெளியேறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சிபிஐயும் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மதிமுக, அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் மட்டுமே திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிஐ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஒருபுறம் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து வரக்கூடிய நிலையில் அந்த கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்காததான் தேர்தல் தோல்விக்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியான கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி திமுக தனித்து போட்டியிடும் தேர்தலை சந்திக்கும் என்ற தகவலையும் தொடர்ச்சியாகவே நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். திமுக தலைமை இனி என்ன முடிவு எடுக்க இருக்கிறது, அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் திமுக எப்படி தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள், அதே போல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது என்ன செய்ய இருக்கிறது, தற்பொழுது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எந்த கட்சியுமே இல்லாத சூழல் என்பது எட்டியிருப்பதாக தெரிய வருகிறது. இதனில்தான் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை என்ற கருத்தை செய்தியாளர் மூலமாக சிபிஎம் தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சிபிஐயும் தெரிவித்திருக்கிறது. செலினா, தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகிய நிலையில் திமுகவின் நிலைப்பாடு என்ன? இது குறித்து அவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்துள்ளனர்? அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாகவே ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது குறிப்பாக குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஆதரவு தருவதாக திமுக தலைவரிடம் வந்து பேசி கருத்துக்களை தெரிவித்த பிறகுதான் தாவேகாவிற்கு ஆதரவு தந்ததாக தொடர்ச்சியாகவே திமுக தலைவர், அதே போல கூட்டணி கட்சிகளும் தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சிபிஎம் மாநில தலைவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இல்லை, நாங்கள் ஏன் அவரிடம் சென்று கேட்ட பிறகு அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவை பொறுத்தவரையிலும் தற்போது வரையிலுமே திமுக
தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே கூட்டணி அமைந்த பிறகுதான் இந்த தோல்வி என்பது அதிகரித்திருப்பதாகவும், இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் யாரும் முழுமையாக ஒத்துழைப்பு தரவில்லை என்ற கருத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பிரச்சனைகளும் முழுமையாக சரி செய்யப்படாத நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பது ஏற்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது கலாய்வு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றோடு அந்த கலாய்வு அறிக்கை என்பது முழுமையாக திமுக தலைவரிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு திமுக என்ன முடிவு எடுக்க இருக்கிறது, அதே போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முடிவுக்கு வருமா என்பது தொடர்பான கேள்விக்கு ஏற்கனவே திமுக செய்தி தொடர்பு தலைவர் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். வரக்கூடிய காலகட்டத்தில் பாஜகவிற்கு எதிராக சார்பற்ற அணி ஒன்று உருவாகும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். மீண்டும் மதசார்பற்ற முற்போக்கு அணி என்பது உருவாகுமா, எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற இருக்கிறது, அல்லது திமுக தனித்தே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அனைத்திலும் அதே போல சட்டமன்ற உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் சந்திக்குமா என்பது தொடர்பான கேள்விகளை திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கலாய்வு அறிக்கையை பொறுத்துதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள் தொடர்பாக என்னென்ன முடிவுகள் திமுக எடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் என்பது வெளியாகும். செலினா, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.